சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. அவ பேசின பேச்செல்லாம் எல்லார் காதலையும் விழுந்துச்சுல. இவ்வளவு நாளா எப்படி எல்லாம் நடிச்சிருக்கான்னு நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஒரிஜினல் மகா. செல்வம், உன் பொண்டாட்டி யாருன்னு இப்பவாது உனக்கு புரிஞ்சுதா? மகா உண்மையானவ, நேர்மையானவன்னு அவளுக்கு கொடி பிடிச்சிட்டு இருந்தீங்களா ரெண்டு பேரும்? இதுதான் அவ உண்மை, இதுதான் அவ நேர்மை. என்கிட்ட பேசின பேச்சிலேயே எப்படி ட்ராக்க மாத்தி விட்டு போனா பாருங்க. ஓடி போ, ஆனா நீ நினைச்சது நடக்காது. இந்த கௌரி நடக்க விட மாட்டா. என்னங்க? சாரிங்க, நான் அத்தைக்கிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டேன். என் மேல வருத்தமா? வருத்தம் தான். ஆனா நீ அம்மா கிட்ட பேசுனதுக்காக இல்ல, என்கிட்ட எதையுமே சொல்லாம இருந்துட்டியே, அதான். நான் உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைப்பேனா? அதுவும் இந்த விஷயத்த மறைக்கணும்னு நினைக்க மாட்டேன். ஆனா சொல்லாம இருந்துட்டியே. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அம்மாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சிருப்பேன்ல. நான் கோவிலுக்கு போயிட்டு வர வழியில பார்க்கு கிட்ட கதிரையும் அகிலாவையும் பார்த்தேன். அதுவும் எப்படி தெரியுமா? இந்த கதிர் ஏன் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. வீட்டு சூழ்நிலையை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். நானும் அப்படி நினைச்சுதாங்க கோவப்பட்டேன். ஆனா அகிலா பேசினதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு அவனையும் புரிஞ்சுக்க முடியுது. நீ சொன்ன மாதிரி நான் டாக்டர் சீட்டு வாங்கிட்டேன்லக்கா, என்னையும் கதிரையும் பிரிச்சிடாத, நாங்க ரெண்டு பேரும் சின்சியரா லவ் பண்றோன்னு அகிலா அழுததும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க. நீ இன்னும் உன் லட்சியத்தை முழுசா அடையல, அதுல போக்கஸ் பண்ணு, உங்க ரெண்டு பேருடைய கல்யாணம் என்னோட பொறுப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவ நார்மலாவே ஆனா. அதுக்கப்புறம் அவளை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு நேரா உங்ககிட்ட வந்த விஷயத்த சொல்லிட்டு அத்தை கிட்டயும் இத பத்தி பேசணும் தாங்க நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அத்தைக்கு எப்படியோ தெரிஞ்சு போயிடுச்சு. என்னங்க யோசிக்கிறீங்க? நான் வாக்கு கொடுத்தது தப்பா? சேச்சே இல்ல மகா, எனக்கு தெரிஞ்சு இத முன்னாடியே செஞ்சிருக்கலாம். அவங்க ரெண்டு பேரும் மாடியில மாட்டிக்கிட்டாங்களே அப்பவே. இல்லங்க, அன்னைக்கு அவங்க நடந்துக்கிட்டது தப்புதான். அந்த சூழ்நிலையில நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தா நம்ம என்ன செஞ்சாலும் அக்கா கூட இருப்பான்னு அகிலாவும் அண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கதிரும் நினைச்சிருப்பாங்க. அன்னைக்கு சூழ்நிலையில நான் அந்த முடிவு எடுத்ததாங்க சரி. ஆனா இப்ப அவங்க காதல்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கிறது புரியுது. இதுக்காக எக்ஸாம் முடியற வரைக்கும் அகிலா கதிரை அவாய்ட் பண்ணிருக்கா. ஆனா கதிர் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டான். நீதான் அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறேன்னு நினைச்சு ஓ மேலையும் அகிலா மேலையும் அவனுக்கு கோவம் நினைக்கிறேன். ஆமாங்க, அதேதான். கதிர்கிட்டயும் நான் பேசணும். பேசலாம்ல? தாராளமா பேசு மகா. அவனும் புரிஞ்சுக்கிட்டான்னா, லைஃப்ல ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்தான்னா, அதை விட நமக்கு சந்தோஷம் வேற என்ன இருக்கு? கண்டிப்பா பேசு. ஆனா அம்மாவை எப்படி சமாளிக்கிறது? எல்லாத்தையும் காலம் பாத்துக்கோங்க. அவங்க கல்யாணத்துக்கு தான் இன்னும் நிறைய டைம் இருக்குல்ல. அதுக்குள்ள ஏதாச்சும் வழி கிடைக்காமல போயிடும். அதுவும் கரெக்ட் தான்.
அதுக்குள்ள நம்ம கார்மெண்ட்ஸ் இன்னும் டெவலப் ஆயிடும். அகிலா டாக்டர் ஆயிடுவா. கதிர் நல்ல பொசிஷன்ல இருப்பான். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அப்ப அம்மாவால எதுவும் சொல்ல முடியாது. அவங்க கிட்ட எடுத்து சொன்னாலுமே கேக்குற நிலைமையில கதிரும் அகிலாவும் இல்லைங்க. யார் தடுத்தாலும் அதை மீறி போவோங்கிற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. அதனாலதான் நானே இப்படி ஒரு கோட்டை போட்டுட்டு வந்திருக்கேன். அத்தை என்னமோ பேசிட்டு போட்டோங்க. கண்டிப்பா எல்லாத்தையும் நல்லபடியா அந்த காதலை நடத்தி வைக்கும். என்னடி ஆட்டம் பாட்டெல்லாம் தூள் பறக்குது? என்னடி ஓவர் குஷியில இருக்க? ஏய், இனிமே எல்லாம் அப்படிதான். ஆ. ஆ? ம். அடியே, இதுக்காடி இவ்ளோ சந்தோஷமா இருக்க? அவன் அடி வாங்கினதுக்காகலாம் அப்பவே ஃபீல் பண்ணி முடிச்சிட்டேன். இப்ப நான் ஹாப்பியா இருக்கிறதுக்கு காரணமே வேற. விஷயம் என்னன்னு சொல்லுடி முதல்ல. திரு முருகன் திருமதி கௌரி அவர்களின் மகன் கதிருக்கும் திருமதி மீனாட்சி அவர்களின் மகள் அகிலாவிற்கும் திருமணம் செய்து வைப்பதாக நம்ம மகாக்கா வாக்கு கொடுத்துட்டாங்க. என்னது? அக்கா வாக்கு கொடுத்தாங்களா? என்ன ஓவரா நடிக்காத சரியா? ஏன் அக்கா சம்மதிக்க கூடாதா? கூடாதுன்னு நான் எங்கடி சொன்னேன். ஆனா எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு தான் கேக்குறேன். நீ முதல்ல கதிரை லவ் பண்றேன்னு அக்கா கிட்டயே சொல்லல. உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? தைரியமா? உயிர் போய் உயிர் வந்துருச்சு. ஆனா இப்படியே சொல்லிட்டேன்பா. அக்கா ஒன்னும் ஈஸியா ஓகே சொல்லலமா. நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி மெடிக்கல் காலேஜ்ல ஜாயின் பண்ணதுனாலதான் ஓகே சொல்லிருக்காங்க. இருந்தாலும் இன்னும் என்னால நம்ப முடியல. நம்படி, நான் பட்ட கஷ்டத்துக்கு கிடைச்ச பரிசுதான் அகிலா கதிர் கல்யாணத்துக்கு மகாக்கா சம்மதிச்சு வாக்கு கொடுத்தது. என்னது? வாக்கு கொடுத்தாளா? அது அக்கா, நான் அவகிட்ட உனக்கு கதிருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு மகா சொன்னாளா? சொல்லுடே.